ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நாங்கள் இங்கே வந்து கர்நாடகாவிலேருந்து எங்கள் ஊர் ஆரல்வாய்மொழிக்கு ஒரு சின்ன லீவு. ஸோ அதுக்காக நாங்கள் அங்கே போகிறோம். இங்கேருந்து ஆரல்வாய்மொழி போகிறதுக்கு எப்படியும் ஒரு 24 ஹவர்ஸ் ஆயிரும். டைரெக்டாக இங்கேருந்து நம்ம வந்து ஆரல்வாய்மொழிக்கு போக முடியாது. நாங்கள் பெங்களூர் போய் தான் போக போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம் நாங்கள் எப்படி அங்கே ரீச் ஆனோன்ட்டு. எங்களுக்கு 10:30க்கு பெங்களூருக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நைட்டு டின்னர்லாம் இங்கே வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிற பிளேஸ் வந்து ஹரப்பனஹள்ளி. ஸோ அங்கே வந்து இந்த ஒரு குட்டி ஸ்டேஷன் இருக்குது. இங்கே தான் 10:30க்கு ட்ரெயின் வரும். நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே எனக்கு மனசில் ஞாபகம் வருதே அப்படின்னு தான் எங்களோட ஓல்டு மெமரிஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. லிட்டோக்கு ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்போது நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 இயர் இங்கே தான் இருந்தேன். ஸோ இங்கே தான் இருந்துட்டு நாங்கள் வந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து நாகர்கோவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்த உடனே லிட்டோ என்ன பண்ணுவான்னா குட்டி வாண்டு மாதிரி அங்கேயும் ஓடி ஓடி விளையாடிட்டே இருப்பான். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய க்ரௌடு இருந்துச்சு. மாறி மாறி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்த ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டோம் என்னாச்சுன்னு. அவங்க ஊரில் இருந்து ஒரு பையன் வந்து மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ணியிருக்கானா. ஸோ வந்து அவனை வழி அனுப்புறதுக்காக ஒரு ஊரே திரண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே எங்கள் ட்ரெயினும் வந்துடுச்சு. கொஞ்சம் லேட் நைட்னால எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளும் போய் சைலண்ட்டாக நம்மளோட சீட்டை பார்த்து தூங்கிடணுன்ற பிளானில் தான் போனோம். போனதுமே பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் சீட்டில் அப்படியே தூங்கியாச்சு. மார்னிங் ஒரு 4:30 அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து பெங்களூரில் யஷ்வந்த்பூர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து அங்கே வந்து குளிர் இல்லை, பட் கொஞ்சம் கோல்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் பெங்களூர்லேருந்து நாகர்கோயிலுக்கு பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 9:30க்கு மடிவாலாலேருந்து பஸ்ஸு. ஸோ நாங்கள் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து மெட்ரோ இருந்துச்சு யஷ்வந்த்பூரில். ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி மெஜஸ்டிக் போனோம். நாங்கள் ஏர்லி மார்னிங் போனனால க்ரௌட் ரொம்ப இருக்காதுன்னு நினச்சோம். அங்கே பார்த்தா ரொம்ப க்ரௌடு க்யூவில் நின்றுட்டுருக்காங்க நமக்கு முன்னாடியே. அப்படியே நாங்களும் லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு மெஜஸ்டிக் கிளம்பிட்டோம். மெஜஸ்டிக்கில் இறங்குனதும் அங்கேயே நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஆனால் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும், அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மெட்ரோ ஆப்போசிட்லேயே வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கேருந்து நாங்கள் மடிவாலாக்கு இப்போ பஸ் ஏறணும். ஒவ்வொருத்தங்கிட்டே கேட்டு கேட்டு கரெக்டாக மடிவாலாக்கு எந்த பஸ் போகும் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ்ஸும் ஏறிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்து மடிவாலாவுக்கும் ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாப்லேருந்து ட்ராவல்ஸ் கிட்டே போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ லிட்டோக்கு கொஞ்சம் கால் வலிச்சு சொல்லி ட்ராலியில் வச்சு உருட்டிட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் அங்கே ட்ராவல்ஸ் கிட்டே ஒரு பேக்கரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் 3 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு 9:30க்கு தான் பஸ்ஸு. ஆனால் நாங்கள் 7 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கும்போது எங்களுக்கே பசி எடுத்துருச்சு. பக்கத்தில் சுற்றி முற்றி பார்த்தா எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இல்லை. சரி டைம் இருக்குதே, அப்போ கொஞ்சம் அப்படியே வாக்கிங் மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பித்து ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம். அங்கே இட்லியும் ரைஸும் இருந்துச்சு. நாங்கள் இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பஸ்ஸும் வந்துடுச்சு எங்களுக்கு. நாங்கள் எஸ்பிஎம் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். பஸ் ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. லிட்டோக்கு நினைவு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறான். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து என் ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பும் போதும் பஸ் ஏற்றி விடும்போது உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு, அப்பா என்னையும் இந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போங்கப்பா, என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பான். அதனால சார் வந்து ரொம்ப ஜாலி ஆகிட்டார். அப்படியே பஸ் எடுத்ததும் அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டே இருந்தான். நைட்டு ட்ரெயினில் வந்து சரியாக தூங்காததுனால சரி நம்ம பஸ் ஏறியாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கலாம் அப்படின்ட்டு படுத்திருந்து மொபைல் பார்த்துட்டு அப்படியே 3 பேருமே நல்லா தூங்கிட்டோம். ஒரு 1.5 hours தூங்கியிருப்போம். திடீர்ந்தால போலீஸ் செக்கிங்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிப்பாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே எங்கடா தூங்குறதுன்னு அப்படியே 3 பேருமே எழும்பிட்டோம். அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. சரி ஓகே இன்னும் நிறைய டைம் இருக்குது, சும்மா ஸ்க்ரோல் பண்ணி மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ரீல்ஸ் கண்ணில் பட்டுச்சு. இது போஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் எடுக்கல, இது எங்களோட மெமரிஸ்க்காக நாங்கள் எடுத்தது தான். பர்ஃபெக்டாலாம் இருக்காது, சும்மா ஜாலியாக ஃபன்னாக அப்படியே எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். நீங்களும் இப்படி அப்பப்போ ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சுன்னா கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டராக நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு குட் ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்கும் அது. அப்புறம் என்ன டான்ஸ் ஆடியாச்சு, எனர்ஜியெல்லாம் போச்சு. சரி நம்மளுக்கும் பசிக்கும்ல அப்படின்ட்டு வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்ச ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயோ இது தெரியாமல் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமே அப்படின்ட்டு சரி ஓகே என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே விட்டால் இனிமேல் ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்ட்டு லஞ்ச் சாப்பிட போயாச்சு. ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க.
என் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவலில் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கர்ட் ரைஸ் சாப்பிட்டாங்க. நான் வந்து ரைஸ் ஐட்டம் வேண்டாம் அப்படின்ட்டு பரோட்டா வாங்கினேன். ஆனால் அது வெஜ்ஜு தான். லிட்டோ வந்து சப்பாத்தி வாங்கினான். ஒரே சூடு போல் ஊதி ஊதி சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவரில் பஸ் எடுத்துட்டாங்க. திருப்பி என்னடா பண்ணுறது, இன்னொரு ஹாஃப் டே இருக்குதே அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, லிட்டோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, லிட்டோ வந்து மசாஜ் சென்டர் வச்சுருக்கானா, அவங்க அப்பாவுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்றேன்னு டிஷ்யூவெல்லாம் எடுத்து கழுத்தில் கையிலெல்லாம் கட்டி விட்டு ஆயில் மசாஜ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தான். அதுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு அப்படியே. மறுபடியும் 3 பேருமே ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தூங்கிட்டோம். ரொம்ப டீப் ஸ்லீப் இல்ல, லைட்டாக தான். அப்படியே ஈவினிங் டைம் வெளியே பார்க்கும்போது சூரியனோட கதிர்கள்லாம் இப்படி அழகா பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப குட் ஃபீலிங்காக இருந்துச்சு. சொல்லப்போனால் மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் அப்படியே ஒரு 6:30 இருக்கும். சரி டீ பிரேக்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணாங்க பஸ்ஸை. நாங்களும் அப்படியே அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குட்டி பார்க் இருந்துச்சு. சரி லிட்டோவை அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே விளையாட விட்டுட்டு பஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 8:30க்கெலாம் வந்து ஒரு நாங்குநேரி கிட்ட வந்துட்டோம். நாங்குநேரி பணக்குடி கிட்ட வரும்போது தான் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பஸ்ஸில் வரும்போதே நான் ஆட்டோக்கு கால் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து பைபாஸில் மவுண்ட் கிட்ட தான் இறங்குனோம். கரெக்டாக நாங்களும் வந்து இறங்கி நிற்கவும் ஆட்டோவும் வரதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 9:30க்குள்ளாடி நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்கள் அத்தை வந்து வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்களோட 24 மணி நேர ட்ராவலையும் நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னொரு 2 டேஸ் எங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டாட்டா.